சோழ பேரரசர்களான ராஜராஜனும் ராஜேந்திரனும் நம்ம பாரதத்தோட அடையாளம் அப்படின்னு புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் மோடி தமிழகத்துல இருவருக்குமே பிரம்மாண்டமான உருவ சிலை நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல ஆடி திருவாதிரை விழா முதலாம் ஆண்டு முதலாம் ராஜேந்திர பிறந்த நாள் விழா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல கட்ட துவங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு அப்படின்னு முப்பெரும் விழாவா விமர்சையா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, சந்திரபூர்வமான கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல 140 கோடி மக்கள் நலனுக்காகவும் பாரதத்தோட நிரந்தர வளர்ச்சிக்காகவும் பிரார்த்தனை செய்வதா தெரிவிச்சிருக்காரு. சோழ அரசர்கள் தங்களோட அரசியல் மற்றும் வணிக தொடர்புகள் விரிவாக்கத்துக்காக இலங்கை, மாலத்தீவு மற்றும் தெற்காசிய நாடுகளை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னும், சிவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த சோழர்களோட பாரம்பரியமும் அமரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்தோட தாய் அப்படிங்கிற முறையில பாரதத்தோட பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்து போயிருக்கு அப்படின்னும், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சோழர்கள் ஆட்சியில குடவோலை முறையில ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. காவிரி பெருகி பாயும் இந்த பூமியில கங்கைக்கு திருவிழா எடுக்கப்படுறது சோழ சாம்ராஜ்யத்தோட நற்கொடை அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி, சோழ சாம்ராஜ்யம் புதிய பாரதத்தோட பழமையான வழிகாட்டியா இருக்கு அப்படின்னும், இன்றைய புதிய பாரதம் அதே பாதையில முன்னேறுது அப்படின்னும், நம்மளும் இதனால பலனடைஞ்சிட்டு வரோம்னு தெரிவிச்சிருக்காரு.